இங்கே பாருங்கள், சுரக்காய் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ணோம். கடல மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். சுரக்காயில் தேவையான அளவு சால்ட், ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி, ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம கலந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எந்த நேரமாக ஆயிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடுறோம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் தான், அதே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஜீரா 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் லைட்டாக, 2 வெங்காயம் நான் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வதக்கியாச்சு. இதில் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணுறோம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன். அப்புறங்க இதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 தக்காளி நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை தக்காளி ஆட் பண்ணுறோம். எண்ணெய் பரண்டு வர வரைக்கும் நல்லா இதை வதக்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம். இதில் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் பாயில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம பாயில் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்ச சுரக்காய் உருண்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம கொஃப்தா கிரேவி ரெடி. டெல்லி ஸ்டைலில் கொஃப்தா கிரேவி சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Like and subscribe.